வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பி வெங்கடேசன், சுயேட்சை வேட்பாளர், பெரம்பூர் தொகுதி. நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறோம். இப்போ இந்த ரிசல்ட் நடக்க போகுது. எலெக்ஷன்ஸ் டேட் 4th அன்னைக்கு எல்லாருமே லயோலா காலேஜில் உங்களுக்கு ஓட்டு எண்ண போகிறாங்க. எல்லோரும் ரொம்ப ஆவலாக இருக்காங்க. இதில் என்னன்னா, இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ போடுறதுக்கு என்ன ஒரு விஷயம்னா, எல்லாரும் இஷ்டத்துக்கு அவங்க கருத்து கணிப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ப்ரீ ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க, அதாவது ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டு, அதாவது முன்னாடியே தீர்ப்பை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது உண்மை அல்ல, எல்லாம் வதந்தி, பொய்கள். அந்தந்த ஊடகங்கள் எல்லாமே என்ன பண்ணுது, தங்களுடைய விளம்பரத்துக்காக, தங்களுடைய ஊடகங்களை வளர்த்து கொள்வதற்காக இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது முற்றிலும் பொய். நான் ஒரு சுயேட்சை வேட்பாளர், நான் சொல்கிறேன், பி வெங்கடேசன், பெரம்பூர் தொகுதியில். இது முற்றிலும் ஒரு பொய்யான தகவல், பொய்யான ஒரு விஷயங்கள் பரவிக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இது இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது சட்டப்படி தடுத்தாகணும். இது சுயேட்சை வேட்பாளர் பி வெங்கடேசன் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இது நான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நானும் என்னால் சொல்ல முடியும். என்னால் இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பை உங்களுக்கு எல்லா பத்திரிக்கைக்காரங்களுக்கும், சரிங்களா, எல்லா பத்திரிக்கை காரங்களுக்கும் நானும் என்னால் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் CNN இருக்கலாம், இந்தியா டுடேவாக இருக்கலாம், தினத்தந்தியாக இருக்கலாம், நீங்கள்லாம் யார், தினமலராக இருக்கலாம், நீங்கள்லாம் யார், எந்த கட்சிக்கு எதிராக யாரை வளர்க்குறதுக்கு, யார் வந்தால் நீங்கள் வளருவீங்க, புரியுதுங்களா? யார் வந்தால் இந்த பத்திரிகை நிருபர்கள்லாம் வளருவாங்க, இந்த பத்திரிகைக்காரங்களாம் வளரணும். நீங்கள்லாம் வளர்ந்துட்டீங்க. இன்னும் சமூகத்தை இன்னும் கீழ் நோக்கி எடுத்துகிட்டு போகிற ஊடகங்கள் தான் இது எல்லாமே. தினத்தந்தி, இந்தியா டுடே, இந்த CNN எல்லாருமே இப்போ சொல்கிற நியூஸ் எல்லாமே ஃபுல்லாக ஃபேக் நியூஸ். நம்பாதீங்க, மக்களே நம்பாதீங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் சுயேட்சை வேட்பாளர், பெரம்பூர் தொகுதியில் பி வெங்கடேசன், தென்னந்தோப்பு சின்னத்துக்கு நின்று இருக்கேன். நான் சொல்கிறேன், இந்த தேர்தல் 200% டிஎம்கே தான் வெற்றி. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. டிஎம்கே கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெறும். இதில் உறுதி. எதனால இந்த ஒரு சினிமா நடிகராக இவ்வளோ ஹைக் பண்ணுறாங்கன்னு தெரில இந்த பத்திரிக்கை ஊடகங்கள். அவர் எங்கே போனாலும் அவரோட வீடியோஸ், ஃபோட்டோஸ், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு சமுதாயத்தை கெடுக்குறீங்க. சமுதாயத்தை கெடுத்து சின்ன பின்னமாக்குறீங்க. பாவம், இந்த வரும் 4ஆம் தேதி ஜென்சி கிட்ஸ், ஜோம்பிஸ் கிட்ஸ், நீங்களாம் ரொம்ப உஷாராக இருக்கணும். இதுக்கு மாற்றம் தப்பு. நீங்கள் நினைக்கிற மாற்றம் தப்பு. தமிழகம் முதல் மாநிலமாக இருக்குது. இப்போ போயிட்டு என்ன மாற்றம் உங்களுக்கு? நீங்கள் ஸ்டாலின் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் எலெக்ஷனில் நின்று உங்களோட மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்க வேண்டியது தானே. ஏன் இப்போ மாற்றம் என்ன மாற்றம் உங்களுக்கு தேவை? தமிழ்நாடு சிங்கப்பூராக மாறிக்கொண்டிருக்கிறது. மக்களே, எங்கே பார்த்தாலும் பிரிட்ஜஸ். திமுக தான் இது எல்லாமே செஞ்சது. உங்களுக்கு வசதிகள் எல்லாமே திமுக தான். ஸ்கூல், திமுகவை பார்த்தா எல்லாருக்குமே பொறாமைகள் இருக்கும். நான் சொன்ன பத்திரிகைகள் அனைத்தும் திமுகவுக்கு எதிரானவை செயல்படும், புரியுதுங்களா? அதனால் இந்த விஜயை தேவையில்லாமல் தூக்கி விட்டு சினிமா நடிகரை தூக்கி கொண்டாடாதீங்க. உங்களுக்கு தோல்வி தான். மாற்றம் அவர் மூலமா உங்களுக்கு வராது. ஏமாற்றம் தான் வரும். திமுக மட்டும்தான் 1954 திமுக மட்டும்தான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில். தமிழ்நாடுன்னு பேர் வச்சுதே திமுக காரன்தான்டா, சரிங்களா? அதனால் இந்த கருத்து கணிப்பை நம்பிடாதீங்க. இந்த கருத்து கணிப்பில் 200% பார்த்தீங்கன்னா 200 இடங்கள் திமுக வெற்றி பெறும், மற்றது இதர கட்சிகள் வெற்றி பெறும். இதுதான் நடக்கும், புரியுதுங்களா? தேவையில்லாமல் ஹைக் பண்ணிவிட்டு அந்த சினிமா நடிகரை தூக்கி வச்சு பேசுறது, இந்த பத்திரிகையாளர்களை வன்மையாக கண்டிக்கிறேன். சுயேட்சை வேட்பாளர் பி வெங்கடேசன், பெரம்பூர் தொகுதி. நன்றி, வணக்கம்.